குக் வித் கோமாளி லிட்டரலியே ஒரு ஐடியா இல்லாத ஒரு ஷோ. அது ஐடியாவே இல்லாத ஒரு ஷோ. இது எப்படி பண்ணலாம், எப்படி வெளியே வரும், எப்படி ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க, இது எந்த மாதிரி ரீச் ஆகும்னு எந்த விதமான ஐடியாவும் இல்லாம வெறும் 12 எபிசோடுக்கு ஆசைப்பட்டு ஒரு ஃபில்லரா ஆசைப்பட்ட ஒரு ஷோ தான் குக் வித் கோமாளி. இன்னைக்கு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஒரு லெவல்ல இருக்குன்னா அது ஆடியன்ஸ். கோமாளியானக்கான இடம் நான் கிடையாதுன்றத ஒரு டைம்ல நான் ஃபேஸ் பண்ணேன். எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், இப்போ ரம்யா பாண்டியன் புகழ் நான் வச்சுக்கோங்களேன். இப்போ ரம்யா பாண்டியன் கிட்ட புகழ் போனார்னா அது வந்து காமெடியா இருக்கும், ரசிக்கும் தன்மையா இருக்கும். நான் போனா ஃபிளர்ட்டா இருக்கும். பாரு ஒரு பொண்ணு ஃபிளர்ட் பண்ணிருக்கான் பாரு. ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. புகழ் ஆகட்டும், பாலா ஆகட்டும், சிவாங்கி ஆகட்டும், சுனிதா ஆகட்டும், குறைஷி ஆகட்டும், இவங்க எல்லாருமே அது கரெக்டா அவங்க ஆல்ரெடி காமெடியன்ஸ். நான் காமெடியன்ஸா இல்லாம ஆங்கரா இருந்து வந்தேன். ஆங்கர்ல இருந்து காமெடி பண்றதுக்கும் காமெடியனா இருந்து காமெடி பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அவங்கலாம் காமெடியன் கம் காமெடி பண்றாங்க, அது ஏத்துக்கிட்டாங்க. ஸோ நான் வந்து ஆங்கரா இருந்து காமெடி பண்ணும்போது ஒரு சில லிமிட் இருக்கும், ஒரு சில ஒரு யோசனைகள் இருக்கும், இல்லை ஒரு சில ஒரு தயக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் எனக்கு என்ன ஆச்சு, சீசன் 2க்கு அப்புறம் 3க்கு அப்புறம் நானும் அதை நான் பிரேக் பண்ணிக்கிட்டேன். ஓகே இது நமக்கான களம் கிடையாது, நமக்கான விஷயம் கிடையாது, நம்மளோட வேலையை பார்க்கலாம். எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஷோ குக் வித் கோமாளி. பட் ஸ்டில் ஏன் நான் நிறைய பேர் கேட்பாங்க ஏன் கோமாளியா நீங்க வரதில்லைன்னா விஷயம் அதுதான்.